அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மாவட்டம் குருவூர் கிராமத்தில் எழுந்தருளில் இருக்கும் ஞானபுரீஸ்வரர் திருக்கோவிலில் தான் இருக்கும். இந்த கோவிலில் வந்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த கோவிலோட சிறப்பை பற்றி விக்கே கிட்ட கேட்போம். ஐயா நீங்க சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இந்த குருவூர் என்று சொல்லக்கூடிய இந்த அழகிய கிராமத்திலே எழுந்து அருளாட்சி தரக்கூடிய செங்கமலை நாயகியுடனாகிய அருள்மிகு ஞானபுரீஸ்வரர் திரு ஆலயம். இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம். இந்த ஆலயம் ரொம்ப நாளாக வந்து மன்னர்கள் காலத்திலேயோ இல்லை அதுக்கு முன்னாடி வந்த அன்பர்கள் காலகட்டத்திலேயோ கும்பாபிஷேகம் பண்ணி பல ஆண்டுகள் கழித்து ஆலய திருப்பணி ஆரம்பித்து 10 ஆண்டுகளாக ஆலய திருப்பணி நடந்து இன்னைக்கு தான் இறைவன் திருவருளால் இந்த ஞானபுரீஸ்வரர் பெருமானுக்கு திருக்குட நன்னீராட்டு என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேக பெருவிழாவானது நடைபெற்றது. ஆலயத்தில் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமி தான் சிறப்பு. சாமி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான திருமேனி, 1500 ஆண்டுகள் பழமையான திருமேனி. அதுவே சுத்து பரிவார தெய்வமாக இருக்கக்கூடிய கன்னிமார்கள் ஏகதட்சிணாமூர்த்தி இந்த ஆலயத்தில் சிறப்பு. ஏன்னா இந்த சுத்து வட்டாரத்தில் ஏகதட்சிணாமூர்த்தி என்ற ஒரு தட்சிணாமூர்த்தி கிடையாது. அதனால் இங்கே ஏகதட்சிணாமூர்த்தி சிறப்பு. அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் சிலை நின்ற நிலையிலும் அமிர்த நிலையிலும் பழமையான வாய்ந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 ஆண்டுகள் பழசு தான். இங்கே வந்து வழிபடக்கூடிய அன்பர் பெருமக்களுக்கு அவரவர்கள் வேண்டக்கூடிய வேண்டுதல் விண்ணப்பையும் குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு விரைவாக குழந்தை பாக்கியம் நல்குமாறும் நாணம் என்று சொல்லக்கூடிய அந்த நாணத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஞானபுரீஸ்வரராக இங்கே எழுந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஆகையால அன்பர் பெருமக்களும் அடியார் பெருமக்களும் வாய்ப்பு இருக்கிறப்ப இந்த குருவூர்ல இருக்கக்கூடிய ஞானபுரீஸ்வரர் பெருமானை வந்து தரிசனம் பண்ணுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.